வெல்கம் டு டிசி சேனல். ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய முந்திரி கொத்து பண்ணலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னா, சிறுதானியம், சர்க்கரை அல்லது கருப்பட்டி, ஏலக்காய், தேங்காய் துருவல். 1/2 கிலோ தானியம் எடுத்திங்கன்னா வெல்லமும் 1/2 கிலோ எடுத்துக்கணும். 2 அல்லது 3 சிறுதானியத்தை சம அளவில் எடுத்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி காய வச்சு வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் நல்லா சிவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்ச மாவு கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கூட தண்ணீர் கலந்து வெள்ளைப்பாகு கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். அடுத்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் அரிசி மாவு, மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். 2 அல்லது 3 உருண்டைகள் எடுத்து அரிசி மாவு கலவையில் டிப் பண்ணி சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தால் நம்ம ஹெல்த்தியான சிறுதானிய முந்திரி கொத்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வேலைக்கு போகிறவங்க இல்லை சிறுதானியம் தினமும் சமைச்சு சாப்பிட முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு முறை இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா காலை 1 மாலை 1 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு கூட சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம். சிறுதானியம் சாப்பிடாத குழந்தைகளை கூட சாப்பிட வச்சிடலாம். அதே நேரம் பெரியவங்களுக்கும் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.